இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். 9.5 மில்லியன் ரிங்கிட் செட்டில்மெண்ட். கார்ப்பரேட் மாஃபியா விவகாரத்தில் ரமணனின் ரகசிய நகர்வை உடைத்தார் ரஃபீசி ரம்லி. நாட்டை உலுக்கி வரும் கார்ப்பரேட் மாஃபியா விவகாரத்தில் தற்போது ஒரு அதிரடி திருப்பம் ஏற்பட்டுள்ளது. தொழிலதிபர் விக்டர் சின்னிடம் பெற்றதாக கூறப்படும் 9.5 மில்லியன் ரிங்கிட் விவகாரத்தை PKR நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் ரமணன் தனது வழக்கறிஞர்கள் மூலம் ரகசியமாக தீர்க்க முயல்வதாக ரஃபீசி ரம்லி பகிரங்கப்படுத்தியுள்ளார். தனது நேரடி வீடியோ பதிவில் ஒரு முக்கிய குறுஞ்செய்தியை பகிர்ந்த ரஃபீசி ரம்லி, எனக்கு இப்போதுதான் ஒரு நேரடி தகவல் கிடைத்துள்ளது. விக்டர் சின்னுடனான 9.5 மில்லியன் ரிங்கிட் பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர மனிதவள அமைச்சர் ரமணன் தனது வழக்கறிஞர்களை அனுப்பியுள்ளார். இந்த பெரிய தொகையை செட்டில் செய்வதன் மூலம் இந்த விவகாரம் விரைவில் சுமூகமாக முடிக்கப்படும் என தெரிகிறது என்று அதிரடியாக தெரிவித்தார். நாட்டை அச்சுறுத்தி வரும் இந்த கார்ப்பரேட் மாஃபியா கும்பலிடம் இருந்து விடுபட ஆர் என்ற எழுத்தில் தொடங்கும் ஒரு PKR நாடாளுமன்ற உறுப்பினருக்கு 9.5 மில்லியன் ரிங்கிட் வழங்கப்பட்டதாக விக்டர் சின் ஏற்கனவே குற்றம் சாட்டியிருந்தார். இந்த விவகாரம் பெரும் பூகம்பத்தை ஏற்படுத்திய நிலையில் தற்போது அந்த ஆர் யார் என்பது ரஃபீசியின் இந்த தகவலின் மூலம் அம்பலமாகியுள்ளது. 9.5 மில்லியன் ரிங்கிட் பணத்தை இவ்வளவு எளிதாக செட்டில் செய்ய அவரிடம் வசதி இருக்கிறது. அந்த பணம் கைமாற்றப்பட்டதும் விக்டர் சின் அமைதியாகி விடுவார். அதன் பிறகு என் மீது அவதூறு வழக்கு தொடர ரமணன் திட்டமிட்டுள்ளார். அதனால்தான் அவர் ஆரம்பத்தில் இருந்தே இவ்வளவு நம்பிக்கையுடன் பேசுகிறார் என்று ரஃபீசி கிண்டலாக குறிப்பிட்டார். சில தினங்களுக்கு முன்பு தன் மீதான இந்த குற்றச்சாட்டுகளை ரமணன் முற்றிலுமாக மறுத்திருந்தார். ரஃபீசி ஒரு தோல்வியடைந்த அமைச்சர் என்றும் ஆதாரமற்ற தகவல்களை பரப்புவதாகவும் சாடியிருந்தார். ரமணனின் அந்த பதிலடிக்கு எதிராக தற்போது ரஃபீசி ரம்லி இந்த வீடியோ ஆதாரத்தை வெளியிட்டு கார்ப்பரேட் மாஃபியா விவகாரத்தில் பணம் செட்டில் செய்யப்பட போகிறது என்ற உண்மையை உடைத்துள்ளார். ஈரானின் ஹார்முஸ் நீரிணையில் சிக்கியுள்ள 7 மலேசிய கப்பல்கள் விரைவில் நாடு திரும்ப அனுமதிக்கப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டத்துஸ்ரீ முகமது அசான் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ஈரான் வெளியுறவு அமைச்சருடன் டத்துஸ்ரீ முகமது அசான் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். அதனைத் தொடர்ந்து பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் ஈரான் அதிபர் மாசூத் பசேஸ்கியனுடன் தொலைபேசி வாயிலாக உரையாடியதை தொடர்ந்து இந்த தீர்வு எட்டப்பட்டுள்ளது. மலேசியாவை சேர்ந்த பெட்ரோனாஸ், MISC மற்றும் சஃபூரா எனர்ஜி ஆகிய நிறுவனங்களுக்கு சொந்தமான இந்த எண்ணெய் மற்றும் சரக்கு கப்பல்கள் எந்த நேரத்திலும் நீரிணையை விட்டு வெளியேற ஈரான் அரசு பச்சை கொடி காட்டியுள்ளது. முன்னதாக உரம் ஏற்றி வந்த மலேசிய கப்பல் ஒன்று ஏற்கனவே விடுவிக்கப்பட்டது. தகவல் தொடர்பு சிக்கல்கள் மற்றும் அங்கு நிலவிய போக்குவரத்து நெரிசல் காரணமாகவே இந்த தாமதம் ஏற்பட்டதாக அமைச்சர் விளக்கமளித்துள்ளார். இந்த கப்பல்கள் பாதுகாப்பாக திரும்புவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன என முகமது அசான் மேலும் கூறினார். மலேசிய வானிலை ஆய்வு மையமான மேட் மலேசியா இன்று மார்ச் 28ஆம் தேதி வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி நாட்டின் வட மாநிலங்களில் வெப்பத்தின் தாக்கம் நிலை 2 உச்சத்தை தொட்டுள்ளது. பர்லிஸ் மாநிலம் முழுவதும், பேரா மாநிலத்தின் உலுபேரா மற்றும் கிடாவின் பாலிங், சேக், பண்டாங், பொகோசனா, கொத்தஸ்தா ஆகிய மாவட்டங்களில் கடும் வெப்பம் பதிவாகியுள்ளது. இப்பகுதிகளில் தொடர்ந்து 3 நாட்களுக்கு வெப்பநிலை 37 முதல் 40 டிகிரி செல்சியஸ் வரை நிலவும். லங்காவி, குலிம், பினாங்கு, பேரா தெங்கா, கிந்தா மற்றும் சரவாக்கின் லுபோ அந்து உள்ளிட்ட பகுதிகளில் வெப்பநிலை 35 முதல் 37 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகியுள்ளது. பொதுமக்கள் போதிய அளவு தண்ணீர் அருந்தவும், அவசியம் இன்றி வெளியில் செல்வதை தவிர்க்கவும் வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. மலேசிய அரசியலின் யங்ஸ்டர் சைட் சடிக்கும் பிரபல நடிகை பெலா அஸ்டிலாவும் தங்கள் புதிய வாழ்க்கை பயணத்தை நிச்சயதார்த்தத்துடன் இன்று மார்ச் 28ஆம் தேதி தொடங்கியுள்ளனர். சபா கொத்தக்கினபாலு மலை உச்சிக்கு சென்றபோது சைட் சடிக் தனது காதலை பெலாவிடம் தெரிவித்துள்ளார்.
அங்கு அவர் பெலாவிற்கு மோதிரம் அணிவிக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இவர்களது நட்பு ஒரு சாதாரண தொழில்முறை கூட்டணியாகவே தொடங்கியது. மக்களுக்காக 6 மில்லியன் ரிங்கிட்டுக்கும் அதிகமான நிதியை திரட்டிய அந்த பயணம் தெரியாமலேயே எங்கள் இரு இதயங்களையும் இணைத்து விட்டது என சைட் சாடிக் நெகிழ்ச்சியுடன் பகிர்ந்துள்ளார். நான் கேட்டேன், அவர் சம்மதம் சொன்னார். இது கதையின் முடிவல்ல, ஒரு அழகான ஆரம்பம் என குறிப்பிட்டுள்ள சைட் சாடிக், இன்று பிற்பகலில் நடைபெற்ற தங்கள் நிச்சயதார்த்த விழாவிற்கு அனைவரின் பிரார்த்தனைகளையும் ஆசியையும் கோரியுள்ளார். இந்த நிச்சயதார்த்த விழா ஆஸ்ட்ரோ அவானி மற்றும் நேரலை ஒளிபரப்புகள் மூலம் ரசிகர்களுக்கு காட்சிப்படுத்தப்பட்டது. அரசியல் மற்றும் திரைத்துறை என இரு வேறு துருவங்கள் இணைந்திருப்பது மலேசிய மக்களிடையே பெரும் சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தியுள்ளது. மாரான் ஸ்ரீ மரத்தாண்டவர் ஆலயத்தின் புகழ்பெற்ற பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு கோலாலம்பூரில் இருந்து மாரானை நோக்கிய 204 கிலோமீட்டர் தூரத்திலான புனித பெருநடை பயணம் இன்று காலை பக்தி பரவசத்துடன் தொடங்கியது. கோலாலம்பூர் மாரான் மாரத்தான் கிளப் ஏற்பாட்டிலான இந்த ஆன்மீக பயணத்தில் கல்வியாளர் டாக்டர் ஆர் சிவபிரகாஷ் பங்கேற்று பக்தர்களுக்கு தனது ஆதரவை தெரிவித்தார். தானும் ஒரு பங்கேற்பாளராக இணைந்து புனித பயணத்தை மேற்கொண்ட அவர், இந்த பயணம் எவ்வித தடங்களும் இன்றி வெற்றிகரமாக நடைபெற இறைவனை பிரார்த்திப்பதாக நெகிழ்ச்சியுடன் குறிப்பிட்டார். ஆண்டுதோறும் நடைபெறும் இந்த புனித பயணம் பக்தர்களின் மன வலிமையையும் இறை நம்பிக்கையையும் சோதிக்கும் ஒரு சவாலான பயணமாகும். கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் கோலாலம்பூரில் இருந்து மாரான் வரை 204 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க புறப்பட்டுள்ள பக்தர்களுக்கு வழியெங்கும் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. பங்குனி உத்திர திருநாளில் ஸ்ரீ மரத்தாண்டவரை தரிசிக்கச் செல்லும் இந்த பாத யாத்திரை பக்தர்களிடையே ஒற்றுமையையும் ஆன்மீக உணர்வையும் மேலோங்கச் செய்துள்ளது. நாட்டில் வாட்டி வதைக்கும் கோடை வெயில் ஒருபுறம் மக்களை பாடாய்படுத்தினாலும் மறுபுறம் ஆச்சரியமான சில சம்பவங்களையும் அரங்கேற்றி வருகிறது. அந்த வகையில் கிடா மாநிலத்தை சேர்ந்த பெண் ஒருவர் எவ்வித அடுப்பு உதவியும் இன்றி வெறும் சூரிய வெப்பத்திலேயே முட்டையை சமைத்து காட்டிய வீடியோ தற்போது இணையத்தில் தீயாய் பரவி வருகிறது. படாங்தரா பகுதியில் தற்போது நிலை 2 வெப்ப அலை வீசி வருகிறது. சுமார் 38 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவான நிலையில் அந்த பெண் ஒரு காலி வாணலியை அப்படியே மொட்டை மாடியில் வைத்துள்ளார். சரியாக 1 மணி நேரம் வெயிலில் காய்ந்த அந்த வாணலியில் அவர் ஒரு முட்டையை உடைத்து ஊற்றிய போது சில நிமிடங்களிலேயே அது தானாகவே வெந்து ஆஃப் பாயில் நிலைக்கு வந்தது. இந்த வீடியோவை பார்த்த சமூக வலைத்தளவாசிகள் இனி கேஸ் செலவு மிச்சம் போல என கிண்டலாக கூறினாலும் நிலவும் அதீத வெப்பம் குறித்து மிகுந்த கவலை தெரிவித்துள்ளனர். இந்த உஷ்ணமும் தண்ணீர் பற்றாக்குறையும் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையை பாதிக்குமோ என்ற அச்சம் நிலவுகிறது. சபா, சரவா மற்றும் லபுவான் ஆகிய பகுதிகளில் இலக்கு வைக்கப்பட்ட டீசல் மானியத்தை அமல்படுத்துவதற்கான கட்டமைப்பை நிதி அமைச்சு தற்போது ஆய்வு செய்து வருவதாக உள்நாட்டு வணிகம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சர் அமீசான் முகமது அலி தெரிவித்துள்ளார். இந்த புதிய முறைமை குறித்து மாநில அரசாங்கங்களுடன் ஆலோசிக்கப்பட்ட பின்னரே இறுதி முடிவு எடுக்கப்படும். கடத்தல் மற்றும் முறைகேடுகளை தவிர்க்கவே இலக்கு வைக்கப்பட்ட மானியம் கொண்டு வரப்படுகிறது என்று அமைச்சர் விளக்கினார். தற்போது கிழக்கு மலேசியாவில் டீசல் விலை லிட்டருக்கு 2 ரிங்கிட் 15 சென்னாக நீடிக்கிறது. இது தீபகற்ப மலேசியாவின் விலையான 5 ரிங்கிட் 52 சென்னுடன் ஒப்பிடுகையில் பாதி அளவு குறைவாகும். பூடி 95 திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் மானிய விலை ரான் 95 பெட்ரோலுக்கான மாதாந்திர ஒதுக்கீடு மத்திய கிழக்கு பதற்றத்தை கருத்தில் கொண்டு தற்காலிகமாக 300 லிட்டரில் இருந்து 200 லிட்டராக குறைக்கப்பட்டுள்ளது. மக்களுக்கு சுமை ஏற்படாத வகையில், அதே சமயம் கசிவுகளை தடுக்கும் வகையிலும் இந்த சீர்திருத்தங்கள் படிப்படியாக அமல்படுத்தப்படும் என அமைச்சர் உறுதி அளித்துள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.